எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் இந்த பொங்கல் திருநாளில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்களுக்கு 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது. இவர் கணிதம் சார்ந்த துறையில், ஆடிட்டர் துறையில் பேர் புகழ் பெறுவார் அப்படின்னா அவர் அதை படிச்சுட்டு இருக்கிறார். CA அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த துறையை படித்து கொண்டு இருக்கிறார். அற்புதமாக படிக்கிறார், வெற்றியும் பெறுவார், புகழ் பெறுவார் என்று சொன்னோம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் ஜாதக பலன்களை தீர்மானிப்பதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி திருக்கணிதத்தை பயன்படுத்துகிறது. அது எங்களுக்கு சரியாக வருகிறது. இந்த ஜாதகத்தில் சட்பலம்னு ஒரு கணிதம் இருக்குது. அந்த கணிதத்தை வரிசையாக சொல்கிறேன். ராசி வர்க்க பலம், ஹோரா வர்க்க பலம், திரேகான வர்க்க பலம், திரிம்சாம்ச வர்க்க பலம், சப்தாம்சம் வர்க்க பலம், நவாம்ச வர்க்க பலம், துவா தசாம்ச வர்க்க பலம், உச்சபலம், கேந்திராதி பலம், திரேகான பலம், யுக்ம பலம், நத உன்னத பலம், தினராத்திரி திரிபாக பலம், ஆண்டு பலம், மாத பலம், தினபலம், ஓராதி பலம், பட்ச பலம், அயன பலம், நைசர்க்கிய பலம், திக்கு பலம், ஜேஷ்டா பலம், இப்படி எல்லாமே இருக்குது. இதை வைத்து நாம் கணக்கு போட்டுட்டு இஷ்டபலம் நஷ்டபலம்னு சொல்லணும். இது ஒரு பொதுவான அமைப்பு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் கிரகங்களுடைய வலிமையை தீர்மானிப்பதற்கு பல்வேறு விதமான விஷயங்களை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ராசி, ஓரை, திரேகானம், திரிம்சாம்சம், சப்தாம்சம், நவாம்சம், தசாம்சம், துவா தசாம்சம், சோடசாம்சம், சஷ்டியாம்சம், இப்படி ஒரு 10 பிரிவு இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு கோள் ஒரு ராசியில் சுப கோள்களுடைய வர்க்கத்தில் இருந்தால் நிஷ்பலம், அது ஒன்றும் பெருசாக இல்லைங்கிறாங்க. அடுத்து ஒரு கோள் 2 கட்டங்களில் சுப கோளுடைய ராசியில் இருக்கணும். பாரிஜாதாங்சம், 3 இருந்தால் உத்தமாம்சம், 4 இருந்தால் கோபராங்சம், 5 இருந்தால் சிங்காசனாங்சம், 6 இருந்தால் பாராவதாங்கிசம், 7 இருந்தால் தேவலோகாங்கிசம், வைசேசிகாம்சம், 8 இருந்தால், 9 இருந்தால் ஐராவதாங்கிசம், 10 இருந்தால் தேவராங்கிசம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோள் ராசியில் நவாம்சத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சுப கோள் வர்க்கம் அப்படின்னு சொல்கிறவங்களா மேசம் விருச்சிகம் தவிர, மகரம் கும்பம் தவிர மற்ற கட்டங்களில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தசவர்க்க மேன்மை அப்படின்னு சொல்கிறோம். இது பொதுவாக இப்போ நடைமுறையில் இல்லை. ஆனால் நடைமுறையில் எடுத்துக்கொண்டால் பலனை துல்லியமாக அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக கும்ப ராசின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே சூரியன் இருக்கிறார். அப்போ சூரியனும் சனி பகவானும் பகைக்கோள் தானே. அப்போ சூரியன் எங்கேயாவது இருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அவருடைய வீட்டை, அந்த கும்பத்தை பார்க்குறார் சனி பகவான், சூரியன் அங்கேயே இருக்கிறார். அப்போ பகைக்கோள் ஒன்றை பார்த்துக்குச்சு அப்படின்னு பொதுவாக முடிவுக்கு வராமல், லக்ன யோகராக இருந்தால் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பதும் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பதும் ரொம்ப விசேஷம். அங்கே இருக்கிற கிரகங்கள் லக்ன யோகராக வந்துவிட்டால் மிகவும் சிறப்பு தான். அப்போது விதிகளையும் விதி விலக்குகளையும் கவனிக்க வேண்டும். RMS அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டு இருக்கிறது. ஒரு தூண் விதி, இன்னொரு தூண் விதி விளக்கம், 3வது தூண் சுருதி, 4வது தூண் சுருதி விளக்கம். அதே மாதிரி ஒருத்தருடைய தொழிலை தீர்மானிப்பதற்கு ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு வித தொழிலை காரகத்துவத்தை கொடுக்கும். ஜாதகத்தில் கட்டங்கள்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் வீடு பாவங்கள்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துடன் புதன் பகவான் சம்பந்தப்பட்டால் வக்கீல், ஆடிட்டர், கணக்கு தொடர்புள்ளது, இன்கம் டேக்ஸ் போன்ற வரிகளெல்லாம் அவங்க தொழிலாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பக்கம் 3 தொழில் முனைவோர் ஜாதகம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்குது. அப்போ புதன் சம்பந்தப்படணும். பொதுவாகவே இந்த ஆடிட்டர் துறை எழுத்துத்துறை, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். புதன் சம்பந்தப்பட்டு 2ஆம் இடம் என்பது பேசணும் இல்லைங்களா. 5ஆம் இடம் என்பது எழுத்து, கணக்கு, அறிவு, நுட்பமாக இருக்கணும். அப்போ இந்த 2, 5 சம்பந்தப்பட்டால் அவர்கள் புதனோட சம்பந்தப்பட்டுட்டா, 10ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டுட்டா வெற்றி பெற்ற அவர்கள் ஆடிட்டராக வராங்க, கணக்கு ஆளராக வராங்க.
ஒருத்தர் ஜாதகத்தை எப்படி தீர்மானிப்பது, ஜாதகத்தினுடைய தொழிலை எப்படி தீர்மானிப்பதுன்னா, பொதுவாகவே லக்னாதிபதிக்கும் 10ஆம் அதிபதிக்கும் தொடர்புள்ள தொழிலை செஞ்சால் வெற்றி அடையலாம். இல்லைன்னா லக்னாதிபதியை தொழிலை செய்யலாம். இல்லைன்னா 10ஆம் பாவக அதிபதியினுடைய தொழிலை செய்யலாம். 10ஆம் அதிபதி நவாம்சத்தில் இருக்கும் ராசி அதிபதி யாரோ அந்த தொழிலை செய்யலாம். 10ஆம் பாவக அதிபதி ராசியில் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த தொழிலை செய்யலாம். 10ஆம் பாவகத்தில் உள்ள கோள்களின் தொழிலை மேற்கொள்ளலாம். 10ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தா அந்த தொழிலை செய்யலாம். விம்சோத்திரி திசா அடிப்படையில் தொழில் செய்யலாம். 10ஆம் பாவகத்தை பார்க்கும் கோளோட காரகத்துவத்தை அடிப்படையில் செய்யலாம். அல்லது கோச்சார ரீதியாக வரக்கூடிய தொழிலை செய்யலாம். ஆனால் எது செய்தாலும் லக்னாதிபதிக்கும் அந்த பாவாதிபதிக்கும் 10ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் வெற்றி அடையலாம். லக்னாதிபதி சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் யோகமோ அவயோகமோ செயல்படுவதில்லை. அப்போ இந்த ஜாதகர் ஏன் வெற்றி பெற்ற ஆடிட்டர் ஆனார் பார்ப்போமா? இது இந்த பாடல், இந்த விதிகள், இந்த கருத்துக்கள் இந்த ஜாதகத்திற்கு மட்டுமே பொருந்தும். ஜாதகர் ஆனா பெண்ணான்னு ஆராய வேண்டாம். ஆணுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். ஜாதகர் பிறந்தது 12/3/2002 11 மணி 11 நிமிடங்கள் AM அவங்க பிறந்திருக்காங்க. ஈரோடு மாவட்டமே. ரிஷப லக்னம், லக்னத்தில் சனி பகவான், ராகு, 2இல் குரு, 7இல் கேது, 10இல் சூரியன், புதன், சந்திரன். ராகு தசை 16 வருஷம் இருப்பு. இப்போ குரு தசையில் புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு. கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியில் பிறந்திருக்காங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4 வீடுகளும் திதிசூன்ய ராசி வீடுகளாக வருகிறது. புதனும் குரு பகவானும் திதிசூன்ய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள். 11ல் சுக்கிரன், 12ல் செவ்வாய். திதிசூன்ய ராசி அதிபதி குரு பகவான் 2இல் திதிசூன்ய வீட்டில் அமர்கிறார். 2-5க்குரிய திதிசூன்ய ராசி அதிபதி புதன் 10ல் உட்காடுறாங்க. கூட சூரியன் இருக்காங்க, கூட சந்திரன் இருக்காங்க. நவாம்ச கட்டம் கடகலகணம் 2இல் செவ்வாய், 3இல் ராகு, 4இல் சுக்கிரன், 5இல் புதன், 6இல் சந்திரன், 7இல் குரு. குரு பகவான் நீசமாகறாங்க நவாம்சத்தில். 9இல் கேது, 10இல் மாந்தி, 11இல் சனி பகவான், 12இல் சூரியன். அப்போ இந்த ஜாதகம் ஏன் ஆடிட்டர் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு பாடல் வேண்டுமல்லவா? அப்போ 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன், ரிஷப லக்னம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு யோகர்கள் யாரு? முழு சுபர் முழு யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவானும் சூரியனும் வராங்க. அப்போ அந்த இடத்துல போய் அமர்ந்து லக்னாதிபதி சுக்கிரன் 11ல் இருக்கிறாங்க. அது ரொம்ப விசேஷம். 10ஆம் அதிபதி நின்ற வீட்டதிபதி உச்சம் பெறுவது, அது லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிகவும் சிறப்பு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆடிட்டர் ஆவதற்கு 2, 5, 10 புதன் சம்பந்தப்படணும். லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பு. இவர் ஏன் கணிதத்தால் சிறப்புற்றார் என்பதை இவருடைய ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருப்போம். திரிம்சாம்சம்னு ஒரு கட்டம் இருக்குது. என்னுடைய பதிவில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். நார்மலாக நவாம்சம் தான் நம்ம எடுப்போம். திரிம்சாம்சம்னு ஒரு கட்டம், அதை நான் கொடுக்குறேன் நவாம்சத்துக்கு பதிலாக. அந்த நவாம்சத்தில் சந்திரனும் புதனும் அதே இடத்துல இருக்காங்க. வர்க்கோத்தமம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் திரிம்சாம்சத்தில் அதே இடத்துல வர்க்கோத்தமம் பெற்றால் அந்த தொழிலை செய்தால் மேன்மை அடைவார்கள். இது ஒரு குறிப்பு. பொதுவாக நவாம்சத்தை வச்சு பார்த்துட்டு இருப்போம், தசாம்சத்தை வச்சு பார்ப்போம். திரிம்சாம்சத்தையும் வைத்து பார்த்தால் வெற்றி அடையலாம். கண்ட புதன் அங்கிசத்தின் பலன் நவாங்சியே காவியம் கற்பன் துவா தசாங்கிசமே ஆயின் மிண்டு சிற்ப சாஸ்திரமே அறிந்து உணவு கொள்வன் மேவும் திரிசாங்கிசமே எழுதும் தொழிலான் கொண்டவாறு 11 அங்கிசமேல் கணிதம் குறித்திடுவேன் புதனிருந்த ராசிநாதனை பிரித்து மண்டி 60 பங்கு செய் அதில் 1 பங்கில் வந்து புதன் இருக்கிறனவே எழுத்தல் வேண்டும். பிறப்பு காலத்தில் புதன் பகவான் புதனுடைய நவாம்சத்தில் இருந்தால் புராணம் காவியங்களை ஏற்றுவாங்க. துவாதசாம்சத்தில் புதனோட வீட்டில் இருந்தால் மனை சாஸ்திரத்தை கட்டி அவங்க ஜீவனம் பண்ணுவாங்க. புதனுக்குரிய திரிசாம்சம் வந்தால் கல்வியின் வழி எப்பொழுதும் தொழிலால் வாழ்வான், எழுதும் தொழிலால் வாழ்வான். அப்போ ராசியில் புதன் பகவான் லக்ன யோகராக லக்ன சுபராக வந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்து திரிம்சாம்சத்தில் வர்க்கோத்தமம் பெற்றால், வலிமை பெற்றால், அந்த வீட்டதிபதியும் பார்வை பெற்றால் அவர்கள் புதனால் மேன்மை பெறுவார்கள். அந்த திசையில் நடைமுறைக்கு வரணும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும்,
2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படி செயல்படுவார்? அப்போ ஒரு கிரகம் தீய ஆதிபத்தியம் 8க்கும் 11க்கும் 2 வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த கிரகம் எப்படி செயல்படும் என்பதை உரிய குருமார்களிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல இந்த கிரகம் அஷ்டமாதிபதியாக 2ல் அமர்ந்தாலும் அந்த வீட்டதிபதி லக்னத்துக்கு 10ல் அமர்ந்ததனாலும் திரும்சாம்சத்தில் வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்ததனாலும் இவருக்கு பாதிப்பு இல்லை. 2வது அது திதிசூனிய அதிபதி. ஒரு திதிசூனிய ராசி வீட்டின் அதிபதி மற்றொரு திதிசூனிய ராசி அதிபதியின் வீட்டில் அமருகிற பொழுது மிகுந்த கவனமாக அந்த 2ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும். இப்போ சுக்கிரன் இவங்களுக்கு வலுவா இருக்காங்க, குற்றம் கிடையாது. அப்போ 2ஆம் இடம் பல் சார்ந்த பிரச்சனைகள், ஈறு, உதடு, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இதில் மிக முக்கியமான குறிப்பு, 2ஆம் வீடு பேச்சு, 5ஆம் இடம் எழுத்து, 10ஆம் இடம் தொழில், பேச்சுக்குரியவர் எழுத்துக்குரியவர் புதன் பகவான் அங்கே லக்ன சுபராக இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டை லக்னத்திலிருந்து சனி பகவான் பார்க்கிறார். எனவே சூரியனும் சனி பகவானும் ஒன்று பார்த்துக்கிறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அது லக்ன யோகராக லக்ன சுபராக வந்தால் சுப பலன் தரும். ஆனால் அதனுடைய காரக உறவுல ஏதாவது ஒரு குறை இருக்கோ அதை நம்ம கவனித்து பலன் சொல்லணும். ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த தசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. எனவே புதன் பகவான் வலிமை பெற்றவர்கள், 10ஆம் இடத்துடன் தொடர்பு பெற்றவர்கள், 2, 5உடன் தொடர்பு பெற்றவர்கள், சூரியனும் பலமாக இருந்து லக்னாதிபதி பலமாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெற்ற ஆடிட்டர் ஆவார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.